அடுத்தது அடிச்சு பிடிச்சி ஏமாத்தி உலையில போட்டு இப்படிலாம் சம்பாரிச்சு பேரை வாங்கினவங்கள கூட குரு வரும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற போலி பிம்பத்தை காமிச்சு கொடுத்துருவார். ஏன்னா பார்ட்னருக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தொழில் பார்ட்னருக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நிவர்த்தி விடவும், ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சம்பந்திகளுடைய நட்பு நாள் பிரிந்த தம்பதிகள் திரும்ப ஒன்று கூடுவாங்க, பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வருவாங்க. நீண்ட காலமா கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். ஜென்மத்துல குரு வர்றத புலிப்பானையா தன்னுடைய பாடல்ல சொன்னாரு. பாரப்பா ஜென்மத்தில் குரு வந்த போது கோதண்ட பாணி வீரன் கொற்றவனை குடியேறி போக செய்தான் அப்படிங்கிற 2.5 வருஷ காலமாக அஷ்டமச்சனியில முடங்கி போயிருந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த முடக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு குரு பகவானுடைய ஒரு பார்வையாக குரு பல ஆயிரம் கோடி மடங்கு பிரகாசிக்கிறதுக்கு தகுதியானவராக, தகுதியை கொடுப்பவராக. குரு எங்க தகுதி, எல்லாருக்கும் தகுதி கொடுக்கக்கூடியவராக. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு ராசியா கடந்துட்டு அந்த இடத்துல குரு உச்சம் பெறும்போது சொந்த வீட்டுக்கு வந்தவர். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு? கடகராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சந்திர பகவான் சொல்றோம். அந்த ராசி மேல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். கடகத்துலதான் குரு உச்சமே பெறுவார். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடம்ங்கிற பாக்கியஸ்தானம், பூர்வ ஜென்மத்தினுடைய தெய்வீக தொடர்புகள், மகான்களுடைய தொடர்புகள், விட்டகுறை தொட்டகுறை, தெய்வ வழிபாடுகள், ரோகாதிபதியாகவும் வர்றாரே, கடன் எதிரி நோய் வழக்குக்குரியவராகவும் வர்றாருன்னா 9 கூடிய பாக்கியாதிபதியா வர்றதுனால அந்த பாக்கியஸ்தானம் தான் அதிகமா இவர்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆக கடகத்துல எந்த நட்சத்திரங்களில் அவர்கள் பிறந்திருந்தாலும் குரு என்பது அவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பார். காரணம், குரு பகவானுடைய பூரணமான அனுகூலத்தை பெற தகுதியானவர்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னு பேரு. நிறைய மகான்கள் சித்தர்களுடைய வழிபாடுகள், அவங்களுடைய ஜீவசமாதி, அவங்களுடைய ஜீவ ஐக்கியம், அவங்களுடைய பிறப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கடகத்துக்குள்ளேயே பெரும்பான்மையாக நடக்கும். ஆக கடகம் என்பது உங்களுக்கு சந்திரனுடைய அம்சம் மட்டும் அல்லாது குருவினுடைய உச்சம் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அந்த காலச்சக்கரத்திற்கு 4ஆம் வீடுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய வீடு, மனை, வாகனம் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனாக அவன் உருவெடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தாயினுடைய முழு அமைப்பு, யோகம், பாசம், கருணை எல்லாம் அந்த கடகத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசியா இருக்கு. எல்லாரையும் ஒரு அனுமதிக்கக்கூடிய ஒரு மனசு இருக்கிறதுனால நிறைய மன ரீதியான போராட்டங்களை கடகராசிக்காரவங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அஷ்டம சனி நடந்த காலகட்டங்களில். இப்போ அஷ்டம சனியும் அவங்களுக்கு நிவர்த்தியான ஒரு ஆண்டா 2026 முழுமையாக உட்கார்ந்துருக்காங்க. அது திருக்கணிதப்படி ஓராண்டு முடிந்திருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு அஷ்டம சனி விடுபட்டதாக சொல்லப்படுது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அஷ்டம சனி விடுபட்ட இந்த ஆண்டினுடைய அந்த மத்தியமத்தில் 2026 ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி இரவு 1:50 மணிக்கு திங்கட்கிழமை சரியாக அந்த 1:50க்கு குரு பகவான் மிதுனத்தை விட்டு உங்க ராசி மேல ஜென்ம குருவாக உச்சம் பெற போகிறார். அதுல 9 மாதங்கள் அந்த உச்ச குருவினுடைய அமைப்பு இருக்கும். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி கடகத்தை விட்டு சிம்மத்திற்கு அதிசாரமா போய் திரும்ப 24 ஜனவரியில சிம்மத்தை கடந்து கடகத்துக்கு மீண்டும் குரு வருவார். அப்ப கூடுமான வரை ஒரு 9 மாதங்கள் அந்த குருவினுடைய ஒரு உச்ச அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த அதிசாரம் இடையில போயிட்டு வந்தாலும் ஓராண்டு இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்புகள்ல ஒரு 9 மாதமாவது உங்களுக்கு ஒரு முழுமையான பலன்கள் கடகராசிக்கு கிடைக்கும். ஆனா ஜென்மத்துல குரு வர்றத புலிப்பானையா தன்னுடைய பாடல்ல சொல்றாரு. பாரப்பா ஜென்மத்தில் குரு வந்த போது கோதண்ட பாணி வீரன் கொற்றவனை குடியேறி போக செய்தான் அப்படிங்கிறாரு. அப்ப ராமபுரான் வனவாசம் போனது இதெல்லாம் ஜென்மத்துல குரு வரும்போது ஐயா. அதுக்கப்புறம் தேவையில்லாத அரசர் பயம், மன்னர்களால், அதாவது மன்னர்னா இன்னைக்குள்ள அரசாங்க விஷயங்கள்ல சில தண்டனைகளை ஆட்படுறது, தேவையில்லாத கெட்ட பேர் உருவாகிறது, ஜென்மத்துல குரு உட்காரும்போது மனக்குழப்பங்கள் ஏற்படுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லா ராசிக்கும் பொருந்துமான்னு கேட்டா கிடையாது. கடகத்துல ராசியாதிபதி சந்திரனுடைய அமைப்பு இருக்கிறதுனால அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு குரு அங்கே சேரும்போது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்குது.
சில மாதங்கள்ல கேது வந்து அந்த குருவோட கனெக்ட் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து அது கேள யோகமாக சொல்லப்படுது. ஆக மனம் புத்தி அதை வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு திடமா மாறும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவினுடைய வருகையினால. அடுத்து வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு ராசியா கடந்துட்டு அந்த இடத்துல வந்து குரு உச்சம் பெறும்போது சொந்த வீட்டுக்கு வந்து ஒரு குணாதிசயம் மாதிரி மீனம் தனுசு குருவிற்கு சொந்த வீடாக இருந்தாலும் கூட உச்ச வீடு கடகம் தானே, அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல தீவிரமான வீரியமான பலன்களை தன்னுடைய ஒளியை குரு வந்து 1000 பல ஆயிரம் கோடி மடங்கு பிரகாசிக்கிறதுக்கு தகுதியானவராக, தகுதியை கொடுப்பவராக, குரு எங்க தகுதி எல்லாருக்கும் தகுதி கொடுக்கக்கூடியவராக அந்த குரு இருக்கிறது கடகத்திற்கு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு தேகம் மனம் புத்தி இது எல்லாமே ஒரு ஸ்திரமாக மாறும். அன்பை கொடுத்து ஏமாந்த கடகராசிக்காரர்களுக்கு பன்மடங்கு திரும்ப அன்பு செலுத்தக்கூடியவர்களுடைய நட்பும் உறவும் இவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு திரும்பி கிடைக்கும். போனது திரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். இழந்தது திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். பெற வேண்டிய தகுதி பெற்ற கடகராசிக்காரர்களுக்கு பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்னு இந்த குரு பயிற்சியை சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் போது இவருடைய இந்த பார்வை பலன்கள் பத்தி சொல்லுங்க சார். கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அது வந்து ஜோதிடப்படி புத்திர பாவகம் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைகளுடைய உயர் படிப்புக்கு பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கல, ஆனால் திடீர்னு ஒரு லோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த சப்போர்ட்டான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். புத்திரர்களுடைய நல்ல ஒரு வளர்ச்சி மேன்மை இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரவங்க பெறலாம். நானே கடகராசி தாயா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா படிப்புல நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய பந்தம்னு சொல்லுவாங்க. பூர்வீக இடத்துல ஒரு வீடோ இடமோ பொருளோ அமைக்கணும், அந்த இடத்துல ஒரு வழக்கு இருந்தது அது நிவர்த்தி ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல பெண்களுக்கு வந்து இந்த வருஷத்துல அந்த திருமண அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்த்து புத்திரஸ்தானத்தை கொடுக்கணும்னா களத்திர பாகமும் நல்லா வலுவா இருக்கணும். ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு நல்ல தாய்மை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து பெறணும் அப்படின்னு சொன்னா, ஆண்கள் வந்து நல்ல ஒரு தகப்பனார் அப்படிங்கிற அந்த உயர்வு பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு குருவினுடைய பார்வை ரொம்ப அவசியம். அப்ப குரு பார்வை 5ஆம் இடத்தையும் பார்க்குது, கடகத்திலிருந்து நேர் பார்வை அப்படியே மகரத்தை அந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அந்த 7ஆம் இடம் தான் பார்ட்னர்ஷிப். ஒரு காதலை 5ஆம் இடத்தை குரு பார்த்து அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு தன்மை. நீண்ட காலமா தடைப்பட்ட திருமண வாய்ப்புகளை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம். 2, 5, 7, 9 வரும்போது தானே 11 வரும்போது தானே வியாழ நோக்கம்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னாலும் 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சரி, 7க்கு உடையவரை குரு பார்த்தாலும் சரி, இவர்களுக்கு திருமண அமைப்புகள் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப 7க்குடைய சனி பகவான கடகராசிக்கு 7க்குடையவன், லக்னத்திற்கு 7க்குடையவன் என்னங்கிறது சுய ஜாதக லக்னத்தை பொறுத்து மாறும். உதாரணமா இப்ப மிதுன லக்னம் கடகராசினா மிதுன லக்னத்திற்கு 7க்குடையவர் குருவா வருவார். அந்த மாதிரி அந்த லக்னத்திற்கும் 7க்குடையவனை குரு பார்க்கும்போது இவங்களுக்கு திருமண அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பேச்சுவார்த்தை சடனா முடியும். நீண்ட காலமாக தடைபட்டு அதை பேசி நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். பார்ட்னருக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தொழில் பார்ட்னருக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நிவர்த்தி விடும். 2 குடும்பங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சம்பந்திகளுடைய நட்பு நாள் பிரிந்த தம்பதிகள் திரும்ப ஒண்ணு கூடுவாங்க, பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வருவாங்க. நீண்ட காலமா கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அதே போல எதிர்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும். எதிரிகள் சரணாகதி அடைவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள் உருவாகும். நட்புகள், புதிய நட்புகள், புதிய வருகையால உங்களுடைய உயர்வுகள் என்பது அதிகரிக்கும். தொழில் முயற்சியில நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாது புதிய புதிய நெட்வொர்க் கான்டாக்ட், நான் இதை தரேன் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான சப்போர்ட் சிஸ்டங்கள் இவர்களுக்கு அமையும். தொலைதூரமாக போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக சனி பகவானுடைய வீட்டை சரராசி அப்படின்னு சொல்றோம், மகரத்தை, கும்பத்தை ஸ்திரராசின்னு சொல்றோம். ஒரு சரராசியில நின்று உச்சம் பெறக்கூடிய குரு ஒரு சரராசியை மகரத்தை பார்க்கும்போது வெளிநாட்டுல போய் பழைக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு கடைசி நேரத்துல வேலையை விட்டுட்டு ஊருக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப கூப்பிட்டு எனக்கு சில ஆர்டர்ஸ் எல்லாம் வருது, சில வாய்ப்புகள்லாம் வருது, ஒரு தொழில சில பிரான்ச்சஸா போடலாம்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன், அந்த இடத்தை அபிவிருத்தி பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 2.5 வருஷ காலமாக அஷ்டம சனியில முடங்கி போயிருந்த கடகராசிக்காரருக்கு அந்த முடக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு குரு பகவானுடைய ஒரு பார்வையாக இந்த கடகத்திற்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது அருமையாக அமையும். ஏன்னா கடகத்திற்கு பாக்யவான் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறாரு. 9 குடையவன் பூர்வ புண்ணியத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. 5 குடைய செவ்வாயும் கடகராசிக்கு நல்ல நிலையில இருந்தா
நிலபுலன்கள், பூமி, விவசாயம், தோப்பு, துறவு அத்தனையும் இவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். விவசாய நிலம் வைத்திருப்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல செழிப்புகள் உண்டாகும். பள்ளி படிக்கக்கூடிய, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் மனதிடம் உருவாகும். மன அழுத்தம் நீண்ட நாட்களாக ஆட்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த 5ஆம் இடங்கிற மனம் புத்தி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, ராசின்னு சொல்லக்கூடிய மனசுல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு திடகாத்திரமான சிந்தனையை கொடுப்பார். மன தடுமாற்றத்தை மட்டும் கடகராசிக்காரர்கள் செயல்படுத்திடக்கூடாது. மனம் திடமாக இருப்பதற்கு இறை வழிபாடுகளை மேன்மைப்படுத்தும் போது கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடு மேன்மைப்பட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க என்ன பண்ணணும்? இவங்க எதுவும் பண்ணலைனாலும் இவங்களை இறை வழிபாட்டை மேன்மைப்படுத்துவதற்கான வேலையை குரு தூண்டுவார். ஏன்னா கடகத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தை குரு பார்க்கிறார். அது கடகராசிக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு வருது. பொதுவாகவே பாக்கியங்கிறது எது மூலியமா கிடைக்கும்? நல்ல மனுஷனையா அப்படின்னு பேர் வாங்குறது, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பின்னணி கொண்டவர்கள்னு பேர் வாங்குறது, அல்லது உழைத்து மேல வந்தாங்க அப்படின்னு புகழ் பெறுவது, இதெல்லாம் ஒரு காலத்துல தர்மத்தின் வழி வாழ்ந்தவங்க அப்படின்னு பேர் வாங்குறது, இது ஒரு தர்ம காரியங்களை செய்த குடும்பம் அப்படின்னு ஒரு பேர் வாங்குறது, இது ஒரு லைன். அடுத்தது அடிச்சு பிடிச்சி ஏமாத்தி உலையில போட்டு இப்படி எல்லாம் சம்பாரிச்சு பேரை வாங்கினவங்களை கூட குரு வரும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற போலி பிம்பத்தை காமிச்சு கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவானை குரு பார்க்கிறார். அந்த இடத்துல ஜென்மத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறார். நிறைய கடகராசிக்காரர்கள் அந்த உண்மையா வெளிப்படையா இருந்தவங்க இந்த காலகட்டங்கள்ல தப்பிச்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் அந்த ராகு கேது அப்படிலாம் கொஞ்சம் சாராம்சத்துல சில தப்பு தவறுகளை பண்ணவங்களுக்கு இந்த ஜென்மத்துல இருக்கிற குரு மறைமுக புகழை கூட ஒரு விதமா காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த நேரங்கள்ல நிதி சார்ந்த, ஏன்னா சனியை குரு பார்க்கறதுனால நீதி சார்ந்த விஷயங்கள்ல கடகராசிக்காரவங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனியிலேயே அகப்பட்டதுனால நிறைய விஷயங்களை ஞானத்தை கத்து வச்சிருந்திருப்பாங்க. அப்ப இந்த நேரத்துல எது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எது சரியான உறவு, எது நம்மளோட கூட இருக்கக்கூடிய உறவு, யாருக்காக நம்ம உழைக்கிறோம், நமக்காக யார் உழைக்கிறா, இல்ல எல்லா விஷயங்களையும் ஒரு பாக்கியத்தை கடகராசிக்கு குரு புரிய வைப்பார். தெய்வ வழிபாடுகள் என்பது சிறக்கும். தெய்வ கோவில்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நேர்த்தி கடன்கள் இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி பெறும். தகப்பனார் வழி சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுக்கு இருக்கக்கூடிய நோய் உபாதைகள் நிவர்த்தியாகும். தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தையோடு இருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். பிரிந்த தந்தை ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்பாவே இல்லைனாலும் அவரை சார்ந்த தெய்வ வழிபாடுகளை செய்து அவருடைய புண்ணிய அந்த ஆன்மாவினுடைய அந்த இறை சக்தியை அவங்க பெறுவதற்கான ஒரு சூட்சமத்தை, ஒரு தெய்வ வழிபாட, ஒரு முக்தி, முன்னோர்களுடைய வழிபாடுகளை, பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனது பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால, தன்னுடைய சொந்த வீடா இருக்கிறதுனால, ஒரு நீர் ராசியிலிருந்து மற்றொரு நீர் ராசியை பார்க்கறதுனால இவர்களுக்கு கொடுப்பார். பொதுவாக திருச்செந்தூர் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள், நீர் ஸ்தலங்கள் இதற்கெல்லாம் போவதற்கான நிறைய சூழல்கள் இவர்கள் உருவாகும். காசி, ராமேஸ்வரம் போன்ற தெய்வ தரிசனங்கள், தெய்வ யாத்திரைகள் போவதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்கள் உருவாகும். கோவில் கட்டக்கூடிய சூழல்கள் உருவாகும். கோவிலுக்கு பக்கத்திலே வீடு எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இறை வழிபாட்டுகளை செய்வதற்கான எல்லா சூழல்களும் வீடே கோவில் போன்று ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அவங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. குழந்தைக்கு காரக கிரகமான குரு அந்த குழந்தை வடிவத்திலேயே அந்த முருகப்பெருமானே ஒரு ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இவர்களுக்கு உருவாகும். ஏற்கனவே வீட்டில் ஆண் வாரிசுகள் இருந்து நிறைய சேட்டை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வ அருளால அவர் ஒரு ஸ்திரமான ஒரு ஒழுக்க புத்திக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் பெறுவதற்கான ஒரு பாக்கியத்தை கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குரு கொடுப்பார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் போது செய்ய வேண்டிய வழிபாடுல திருச்செந்தூர் சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது வழிபாடு இருக்கா சார்? நிச்சயமா. அதாவது அருகிலேயே இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனை கடகராசிக்காரங்க வழிபாடு பண்ணணும். ஜென்மத்துல குரு இருக்கும்போது ஆயுதம் ஏந்திய பெண் தெய்வங்கள் உங்களுக்கு காவலாக அரணாக அமையும். அதுல பத்ரகாளி அம்மன் அந்த உக்ரமான பெண் தெய்வத்தை கடகராசிக்காரங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது. வியாழக்கிழமைகள்ல குருவிற்கு கொண்டகடலை மாலை, சுண்டல் மாலை சாற்றி வழிபாடு செய்து வருவது. அதை வீட்டிலேயே தயார் செய்து மஞ்சள் நூலிலே கோர்த்து 54 108 என்ற எண்ணிக்கையில அவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி குரு பகவானை பார்த்து வழிபாடு செய்து வருவது கடகராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். குருவினுடைய பொற்பாதங்களை பணிவதற்கு முன்னாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு பௌர்ணமி காலங்களிலே சென்று கடகராசிக்காரர்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். அமாவாசை காலங்களில் குலதெய்வத்திற்கு பாலாபிஷேகம் செய்து வருவதும், இந்த குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனியை அவர்களுடைய பாதத்துல வச்சு கடகராசிக்காரங்க வழிபாடு செய்து வரும்போது பொன் பொருள் சேர்க்கை இந்த ஆண்டு குரு பயிற்சியினால கடகராசிக்கு பூரணமா கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் போது நல்ல வாழ்க்கை அமையட்டும் சார். இவங்க நினைச்ச எல்லா காரியமும் இவங்களுக்கு ஈடேறட்டும். தொடர்ச்சியாக அடுத்த ராசியான சிம்மராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களையும் நம்ம பேசலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, கடகராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026
குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசவிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.